வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் காங்கிரஸ் கட்சியின் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கக்கூடிய ராகுல் காந்தி அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். துலாம் லக்னத்தில் பிறந்த ராகுல் காந்தி அவர்களுக்கு சனி வாய்ப்புகளை தட்டி பறிக்கக்கூடிய கிரகமாக அமைந்திருக்காரு. இவருடைய பிறப்பு ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் விவாதிப்போம். ராகுல் காந்தி இவர் பிறந்திருக்கிறது 19 ஜூன் 1970 மத்தியானம் 2:28 PM பிறந்திருக்காரு. புதுதில்லியில் ஐநம்ச கேபி. கேது மகத இருப்பு 5 வருடங்கள் 9 மாதங்கள் 23 நாட்கள். ஜாதகர் துலாம் லக்னத்தில் பிறந்திருக்காரு. லக்ன பாவத்தில் குரு, 3வது பாவத்தில் சந்திரன், 5வது பாவத்தில் ராகு, 7வது பாவத்தில் சனி, 8வது பாவத்தில் புதன், 9வது பாவத்தில் சூரியன் செவ்வாய், 10வது பாவத்தில் சுக்கிரன், 11வது பாவத்தில் கேது. கிரகங்கள் இருக்கக்கூடிய டிகிரி அமைப்பை அடிப்படையாக வைத்து மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்லையும் இருக்கார். சந்திரன் கேதுவுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்லையும் இருக்கார். செவ்வாய் ராகுவுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சப்லையும் இருக்கார். புதன் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்லையும் இருக்கார். குரு கேதுவுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சப்லையும் இருக்கார். சுக்கிரன் சூரியனுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சொந்த சப்லையும் இருக்கார். சனியுடைய சொந்த மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்லையும் இருக்கார். ராகு கேதுக்கள் சந்திரனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்லையும் இருக்காங்க. கிரகங்கள் குறிகாட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம். அரசியல் பதவிகளுக்கு தலைமை கிரகமான சூரியன் 10வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 11-9 ஆகிய பாவ குறிகாட்டிகளை சப்லாடு வாயிலாக குறிகாட்டுறாரு. சந்திரன் 11-9 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1-6-11 பாவங்களை சப்லாடு வாயிலாக குறிகாட்டுறாரு. செவ்வாய் 5-4 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2-8-9-12 ஆகிய பாவ குறிகாட்டிகளை சப்லாடு வாயிலாக குறிகாட்டுறாரு. புதன் 2-8-9-12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 9வது பாவத்தை சப்லாடு வாயிலாக குறிகாட்டுறாரு. குரு 1-6-11-9 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 4-7 பாவங்களை சப்லாடு வாயிலாக குறிகாட்டுறாரு. சுக்கிரன் 9வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் சப்லாடு வாயிலாகவும் குறிகாட்டுறாரு. சனி 4-7 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 9வது பாவத்தை சப்லாடு வாயிலாக குறிகாட்டுறாரு. ராகு 3-5-4 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 10வது பாவத்தை சப்லாடு வாயிலாக குறிகாட்டுறாரு. கேது 3-11-9 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 10வது பாவத்தை சப்லாடு வாயிலாக குறிகாட்டுறாரு. இவருடைய ஜாதகத்தில் பாவ முனைகளை ஆளக்கூடிய சப்லாடுகளை சுருக்கமாக பார்ப்போம். 5வது பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு லக்ன பாவத்துக்கும் 7வது பாவத்துக்கும் சப்லாடாக வராரு. ராகு 3-5-4 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 10வது பாவத்தை சப்லாடு வாயிலாகவும் குறிகாட்டுறாரு. 3-5-10 பாவ குறிகாட்டிகள் ஜாதகர் சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறத குறிகாட்டுது. சூரியன் 2-8 பாவ முனைகளுக்கு சப்லாடாக வராரு. சூரியன் 10-11 பாவங்களை குறிகாட்டுறாரு. இவர் அரசியல் செல்வாக்கு உள்ளவர் என்பதை 10-11 பாவங்கள் குறிகாட்டுகின்றன. செவ்வாய் 3-9 பாவ முனைகளுக்கு சப்லாடாக வராரு. செவ்வாய் 5-4 ஆகிய பாவ குறிகாட்டிகளை மண்டலம் வாயிலாகவும் சப்லாடு வாயிலாக 2-8-9-12 பாவங்களை குறிகாட்டுறாரு. செவ்வாய் குறிகாட்டக்கூடிய 4-8-12 பாவங்கள் இவர் தந்தையாருக்கும் அதே பாவ விளைவை தரக்கூடியது. தந்தையாரை குறிக்கக்கூடிய 9வது பாவத்திலிருந்து 12வது பாவம் 4வது பாவமாகவும் இவருடைய 4வது பாவம் அவர் தந்தையாருக்கு 8வது பாவமாகவும் இவருடைய 8வது பாவம் இவருடைய தந்தையாருக்கு 12வது பாவமாகவும் அமைவதை காண முடியும். 9வது பாவ சப்லாடா செவ்வாய் 4-8-12 பாவங்களை தொடர்பு கொண்டதின் காரணமாக இவருடைய தந்தையார் இளம் வயதிலேயே, அதாவது மத்தியம வயதிலேயே அகால மரணம் அடைந்தார். லக்ன பாவத்தையும் 8வது பாவத்தையும் ஆளக்கூடிய சுக்கிரன் இவருடைய 4-10 ஆகிய பாவ முனைகளுக்கு சப்லாடாக வராரு. லக்ன பாவத்தையும் 8வது பாவத்தையும் ஆளக்கூடிய சுக்கிரன் 10வது ஆரம்ப முனைக்கு சப்லாடாக அமைந்து 9வது பாவத்தை பலமாக குறிக்காட்டுறாரு. 10வது பாவ சப்லாடாக வரக்கூடிய சுக்கிரன் 1-8-9 காம்பினேஷனில் இருக்கிறதால இவரால் பெரிய அளவில் அரசியல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியல. சுக்கிரன் 10வது பாவத்தில் இருந்தாலும் கூட சுக்கிரன் சூரியனுடைய மண்டலம் இருக்கார். சூரியன் லாபாதிபதியாகி 9வது பாவத்தில் இருக்கார். இவர் தந்தையாரால் சாதிக்க முடிஞ்ச அளவு இவரால் சாதிக்க முடியல. தந்தை வாயிலாக இவருக்கு அரசியல் பின்புலம் அமைந்ததை தவிர வெற்றி வாய்ப்புகள் அமையலை. ராஜயோகாதிபதியான சனி இவருடைய ஜாதகத்தில் 5-6-11-12 பாவங்களுக்கு சப்லாடாக வராரு. 6வது பாவத்துக்கு சப்லாடாக வரக்கூடிய சனி
4, 7, 9 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 4, 9 பாவங்கள் வெற்றி வாய்ப்புக்கு உகந்த பாவங்கள் இல்லை. இவருடைய அரசியல் வெற்றி வாய்ப்புகளை விம்சோத்ரி தசாபுத்தி அமைப்பில் பொருத்தி பார்ப்போம். இவருடைய தந்தையாரான ராஜீவ்காந்தி 21 மே 1991 ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார். சுக்கிர மகாதச சனி புத்தி ராகுவுடைய அந்தரத்தில் இவருடைய ஜாதகத்தில் சனி புத்தி நடக்கின்ற காலங்களில் மிகுந்த சோதனைகளை சந்திச்சிருக்காரு. தசா நடத்தக்கூடிய சுக்கிரன் 9வது பாவத்தை குறித்தாலும் கூட சுக்கிரன் 8ஆம் இட அதிபதி. ஜாதகருடைய 8வது பாவம் இவருடைய தந்தையாருக்கு மோட்ச விரய பாவமாக அமைவதை காண முடியும். சனி 4ஆம் இட அதிபதியாக விளங்குறாரு. 4ஆம் இடம் இவருடைய தந்தையாருக்கு 8வது பாவத்தை குறிக்கும். 8வது பாவம் அதிர்ச்சி தரக்கூடிய திடீர் தாக்குதலை குறிக்கும். அந்திரநாதனாக செயல்படக்கூடிய ராகு 3, 5, 10 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 4வது பாவத்தை மறைமுகமாக குறிக்காட்டுறாரு. 3வது பாவம் இவருடைய தந்தையாருக்கு 7வது பாவமாகவும் இவருடைய 4வது பாவ குறிகாட்டி இவர் தந்தையாருக்கு 8வது பாவமாகவும் ராகுவுடைய 10வது பாவ குறிகாட்டி இவருடைய தந்தையாருக்கு 2வது பாவமாகவும் அமைவதை காண முடியும். 2, 4, 7, 8, 12 பாவ குறிகாட்டிகள் இவருடைய தந்தையார் அகால மரணம் அடைவதை குறிக்குது. 4, 8, 12 பாவ குறிகாட்டிகள் மிக மோசமானவை என்பதை பல பதிவுகளில் பார்த்துருக்கோம். ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் வைஸ் பிரசிடெண்ட்டாக 19 ஜனவரி 2013 நியமிக்கப்படுறாரு. செவ்வாய் மகாதச ராகு புத்தியில் தசா நடத்தக்கூடிய செவ்வாய் 5, 4 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 8, 9, 12 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. தசா இவருக்கு சாதகமாக இல்லை. புத்திநாதனாக வரக்கூடிய ராகு 3, 5, 10 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. 3, 5, 10 பாவ குறிகாட்டிகள் இவருக்கு உயர் பதவியில் அமர்வதற்கான யோகத்தை ஏற்படுத்தியது. ராகுல் காந்தி அவர்கள் மே 2014 பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுறாரு. தசா நடத்தக்கூடிய செவ்வாய் 2, 5, 8, 9, 12 பாவங்களை குறிக்காட்டுவதால் தசாநாதன் சிறப்பாக அமையல. புத்தி நடத்தக்கூடிய குரு லக்ன பாவத்தையும் 6வது பாவத்தையும் 11வது பாவத்தையும் மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 1, 6, 11 நல்ல பொசிஷனில் வர்றதுக்கான குறிகாட்டிகள். சனி குருவுடைய சப்பா வராரு. குரு புத்தி நடத்துகிறாரு. சனி இவருக்கு 4ஆம் அதிபதி. இவருடைய தாயாருடைய அனுகிரகத்தால் இவருக்கு பிரதமர் வேட்பாளராக நிற்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி பெரிய அளவில் வெற்றி பெறலை. தசாநாதனுடைய பலவீனமான குறிகாட்டிகளே இதற்கு முக்கிய காரணமாக அமையுது. புத்திநாதனாக செயல்படக்கூடிய குரு 1, 6, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாக குறித்தாலும் கூட 4, 7 பாவங்களை சப்ளாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு. குருவுடைய சப்ளாடா சனி வராரு. சனி இவருடைய வெற்றி வாய்ப்புகளை தடுக்கக்கூடிய கிரகம்னு தலைப்பிலேயே பார்த்தோம். மே 2019 மறுபடியும் காங்கிரஸ் பெரிய அளவில் வெற்றி பெறலை. ராகுல் காந்தி அவர்களுக்கு ராகு தசையில் ராகு பற்றி நடந்தது. தசநாதன் ராகு 3, 5, 10 பாவங்களை பலமாக குறிக்காட்டினாலும் கூட கோச்சார நிலையில் சனி இவருடைய ராசியில் சஞ்சாரம் செஞ்சார். ராசி நிலையில் கோச்சாரத்தில் சனி சஞ்சாரம் செய்யும் போது சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. மே 2024 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் 232 தொகுதிகள் ஜெயித்தும் கூட ஆட்சி அமைக்க முடியல. ராகுல் காந்திக்கு ராகு மகாதசையில் குரு புத்தி 19 மே 2024 முடிஞ்சு சனி புத்தி தொடங்கியது. குரு புத்தியில் இவருக்கு ஓரளவு சாதகமாக இருந்தாலும் கூட சனி புத்தி நடந்ததால் இவரால் ஆட்சி அமைக்க முடியல. சனி 4, 7, 9 பாவங்களை பலமாக குறிக்காட்டுவதை காண முடியும். சனி சப்ளாடு வாயிலாக 9வது பாவத்தை குறிக்காட்டுறாரு. 9வது பாவம் ஆட்சி அதிகாரத்தை குறிக்கக்கூடிய 10வது பாவத்திற்கு விரய பாவமாக அமைவதை காணலாம். ஜாதகருக்கு சனியுடைய தாக்கங்கள் பின்னடைவை ஏற்படுத்தின. ஜாதகருக்கு தற்போது ராகு தசையில் சனி புத்தி நடந்துட்டுருக்கு. சனி அவ்வளவு சாதகமாக இல்லைன்னு பார்த்தோம். 4 ஏப்ரல் 2026 7 நவம்பர் 2026 வரைக்கும் இவருக்கு ராகு தசை சனி புத்தியில் செவ்வாயுடைய அந்தரம் நடக்கும். செவ்வாய் 5, 4 பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டினாலும் கூட 2, 8, 9, 12 பாவங்களை சப்ளாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு. செவ்வாய் யந்திர காலங்களில் 4, 8, 12 வேலை செய்கிறதால ஜாதகர் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாயுடைய அந்தரம் விளங்குது.
செவ்வாயுடைய 4, 8, 12 பாவ தொடர்பு திடீர் விபத்துகளையும் அசம்பாவிதங்களையும் ஏற்படுத்தக்கூடும். ராகுல் காந்தி அவர்களுக்கு ராகு தசையில் புதன் புத்தி 25 மார்ச் 2027 ஆரம்பமாகுது. அது 12/10/2029 வரை நடைபெறுது. எதிர்வர இருக்கின்ற புதன் புத்தியும் இவருக்கு சாதகமாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். புதன் புத்தியில் 2, 8, 12 பாவங்கள் ஆப்ரேட் ஆகிறதால ஜாதகர் அப்பவும் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக விளங்குது. எதிர்வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது ஜாதகருக்கு புதன் புத்தி நடக்கும். புதன் அவ்வளவு சாதகமாக இல்லை. இவருடைய ஜாதகத்தில் தசா புக்திகள் இவருக்கு சாதகமாக அமையலைன்னு தான் சொல்ல முடியும். 4, 7, 9 பாவ குறிகாட்டிகள் சுகமான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தருமே தவிர வெற்றிகரமான அரசியலுக்கு ஒத்து வராது. மற்றொரு ஜோதிட காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.